நீ வெங்காயம் அரைச்சி விட்டு சாம்பார் பண்ண போகிறேன். அதுக்கு எண்ணெயை விட்டு சன்றாப்பாயில் விட்டு கடலப்பருப்பு, தனியா வத்தல், கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுட்டு காஞ்ச மிளகா, பெருங்காயம் போட்டு 7-8 சின்ன வெங்காயமும் போட்டிருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம், முருங்கைக்காய் இதெல்லாம் இதில் வதக்கிட்டு சாம்பார் பண்ணலாம். தேங்காயும் இந்த இதில் போட்டுட்டு வானிலையில் ஒன்றா வறுத்துட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிட்டோம்னா கிரேவி ரெடி ஆகிடும். இதுக்கு தேங்காயும் போட்டேன், ஒன்றா வதக்கிடலாம். அப்புறம் வாசனையாக இருக்கும். தேங்காயும் சேர்த்து போட்டு இது பண்ணி என் பையனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு நீ கொடுக்க போகிறேன். அவளுக்கு அரைச்சோட்ட சாம்பார் ரொம்ப பிடிக்கும், நார்த் இந்தியன். அதனால தான் கூட பண்ணுறேன். இன்றைக்கி இது மசாலா அரைச்சோட்ட சாம்பாருக்கு மசாலா ஃப்ரை பண்ணியாச்சு, ஆற வச்சுட்டு பொடி பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி விட்டு அரைக்கலாம். வேண்டிய புளி போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் வெந்நீரை கொஞ்சம் சுட வச்சுட்டு அடுப்பில் இதை சுட வச்சுட்டு அதுக்கப்புறம் கரைச்சிக்கலாம். அரைச்சோட்ட சாம்பார் பண்ணுறதுக்கு சன்றாப்பாயில் கொஞ்சம் 2 ஸ்பூன் விட்டுட்டு வெங்காயமும் முருங்கைக்காயும் போட்டிருக்கேன். வதக்கிடலாம். கொஞ்சம் வதங்கின அப்புறம் புளி தண்ணி விடலாம். புளி தண்ணி விட்டு 2 ஸ்பூன் உப்பு போட்டேன். நல்லா கொதிக்கட்டும், நல்லா வேகட்டும். முருங்கைக்காய், வெங்காயம், மசாலா வறுத்து வச்சதையும் அரைச்சாச்சு. நல்லா மைய வேக வச்சாச்சு. ரசத்துக்கும் இதை எடுத்துப்பேன். உப்பும் கொட்டி முருங்கைக்காயும் வெங்காய சாம்பாரும் தயார் பண்ணியாச்சு. தக்காளி ரசம், பூண்டு போட்ட ரசம் பண்ணேன். ஆக்சுவல் ரசம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதை பூண்டை வதக்கி போட்டுட்டேன். அரைச்சி விட்ட சாம்பார் சூப்பராக இருக்குது. இந்த மக்களெல்லாம் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஆலு மட்டர் சப்ஜியும் பண்ணியாச்சு. தாளிச்சு போட்டுட்டு உருளைக்கிழங்கு போட்டு தோலை வச்சதை உப்பு போட்டுட்டு பெருங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுட்டு இதையும் பட்டாணியும் போட்டேன்.